ஹரே கிருஷ்ணா. 17 ஸ்லோகம் பார்க்கலாம். அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் இவ ச ஸ்திதம் பூதபர்த்தரு ச தஜ்ஜேயம் கிரக விஷ்ணு பிரப விஷ்ணு ச. இறைவன் ஒவ்வொரு இதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்கிறாங்க. இதனால் அவங்க பிரிக்கப்பட்டு விட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. உண்மையில் அவர் ஒருவரே. சூரியனின் உதாரணம் கொடுக்கப்படுது. மதிய நேர சூரியன் தனது இடத்துல வீற்றுள்ளது. ஆனால் 5000 மைல்களுக்கு எல்லா திசைகளிலும் போய் சூரியன் எங்கன்னு யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. அது தனது உச்சந்தலையில் பிரகாசிப்பதாக சொல்லுவாங்க. பரமாத்மா பிரிக்கப்படாதவர் என்ற போதிலும் கூட பிரிக்கப்பட்டவரை போல தோன்றுகிறார் என்பதை காட்டுவதற்காக தான் வேத இலக்கியத்துல இந்த உதாரணம் கொடுக்கப்படுது. சூரியன் பல்வேறு இடங்கள்ல பல நபர்களுக்கு தோற்றமளிப்பதை போல தமது சர்வ வல்லமையினால ஒரே விஷ்ணு எல்லா இடங்களிலும் காணப்படுறாங்கன்னு வேத இலக்கியத்துல சொல்லப்படுது. மேலும் பரமபுருஷர் எல்லாவற்றையும் காப்பவர் என்ற போதிலும் பிரளயத்தின் போது எல்லாவற்றையும் அவரே விழுங்குகிறார், அதாவது அழிக்கிறது. குருச்சேத்திரத்துல கூடியுள்ள எல்லா போர் வீரர்களையும் விழுங்குவதற்காக நான் வந்துள்ளேன்னு 11வது அத்தியாயத்துல பகவான் சொன்ன போது இது உறுதி செய்யப்பட்டது. மேலும் அவர்களின் காலத்தின் உருவில் விழுங்கப்படுவதாக அவர் சொல்கிறார். அவரே அழிப்பவர், எல்லாரையும் கொள்பவர். படைப்பின் போது அவர் அனைவரையும் தங்களது உண்மை நிலையிலிருந்து விருத்தி செய்கிறாங்க. அதன் பிறகுதான் பிரளயத்தின் போது அவர்களே விழுங்குகின்றார். எல்லா உயிர்வாளிகளின் மூலமோ அவர்களது தங்கும் இடமோ அவரே என்னும் உண்மையின வேத பதங்கள் உறுதி செய்யுது. படைப்பிற்கு பிறகு அவரது சர்வ வல்லமையில எல்லாம் தங்குது. பிரளயத்தின் பிறகுதான் ஒன்னொன்னு அவர்கள் ஓய்வெடுக்க திரும்புறாங்க. இந்த கருத்து வேத மந்திரங்கள்ல உறுதி செய்யப்பட்டது. யதோவா இமானி பூதானி ஜயாந்தேயேன ஜாதனி ஜீவந்தி யத் பிரணயத் யப்ய சம்பிஷந்தி தத் பிரம தத் விஜிஞ்ஞாவசய. 18வது ஸ்லோகம். ஜோதிசாம் அபிதந்த்யோதி தமச பரம் உச்யதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்ல முதல்ல பிரகாசிக்கும் பொருட்கள் எல்லாவற்றுக்கும் ஒளியின் மூலமாக இருப்பது பரமபுருஷ பகவானான பரமாத்மே வேதா. பரமபுருஷரிடமிருந்து வரும் தேஜஸின் காரணத்தினால ஆன்மீக ஒளி உலகின் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ அவசியம் இல்லை என்பதை நம்ம வேத இலக்கியங்கள்ல பார்க்குறோம். இந்த ஜட உலகில் பகவானுடைய தெய்வீக ஒளியான அந்த பிரம்ம ஜோதி மகத்தத்துவ எனப்படும் பௌதீக மூலக்கூறுகளால மூடப்படுது. அதனால்தான் இந்த ஜட உலகத்துல ஒளியை பெற சூரியன், சந்திரன், மின்சாரம் முதலியவற்றின் உதவி நமக்கு தேவைப்படுது. ஆனா ஆன்மீக உலகில் இதுக்கு அவசியம் இல்லை. அவரது பிரகாசிக்கும் ஜோதினால எல்லாமே பிரகாசப்படுத்தப்படுதுன்னு வேத இலக்கியங்கள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் அவரது நிலை இந்த ஜட உலகுக்கு சார்ந்தது இல்லை என்பது ரொம்ப தெளிவா தெரியுது. அவர் ஆன்மீக வெளியில ரொம்ப தொலைவில் உள்ள ஆன்மீக உலகில் இருக்கிறார். இதுதான் வேத இலக்கியங்கள்லயும் உறுதி செய்யப்படுது. ஆதித்யம் வர்ணம் தமசக பராஸ்தாத். அவரது சூரியன் போன்றவர் நித்தியமாக பிரகாசிப்பவர். ஆனா இந்த ஜட உலகின் இருட்டிற்கு ரொம்ப அப்பாற்பட்டு விளங்குபவர். அவர் ஞானம் திவ்யமானது. பிரம்மன் திவ்ய ஞானத்தின் களஞ்சியம் என்பதை வேத இலக்கியம் உறுதி செய்யுது. அந்த ஆன்மீக உலருக்கு மாற்றம் பெற ஆவலுடன் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருவரது இதயத்திலையும் வீற்றுள்ள பரமாத்மாவின் மூலமா ஞானம் வழங்கப்படுது. தம்ஹ தெய்வம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுகுர்வை சரணம் அகம் பிரபத்தின்னு ஒரு வேத மந்திரம் சொல்லுது. ஒருவனுக்கு முக்தி அடைவதில் விருப்பம் இருந்ததுன்னா அவங்க முழுமுதற் கடவுளிடம் சரணடையணும். ஞானத்தின் இறுதி லட்சியத்தை பொறுத்தவரை அதுவும் வேத இலக்கியத்துல உறுதி செய்யப்படுது. தம் ஏவ விதித்வாதி மிருத்யும் ஏதி. அவரை அறிவதால மட்டும்தான் பிறப்பு இறப்பின் எல்லைகளை கடக்க முடியும்.
ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் பரம ஆளுநராக அவர் இருக்கிறார். அவரது கால்களும் கைகளும் எங்கும் பறந்திருக்குது. இது ஜீவாத்மாவிற்கு பொருந்தாத தன்மை. எனவேதான் ஜீவாத்மா பரமாத்மா என்ற களத்தை அறிவோர் 2 பேரும் இருக்கிறாங்க என்பதை ஏற்றுக்கொள்ளணும். சாதாரண மனிதனது கைகளும் கால்களும் ஓரிடத்தில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கிருஷ்ணருடைய கையும் காலும் எங்கும் பறந்து இருக்கிறது. இது ஸ்வேதாஸ்திரவதர உபநிஷத்துல உறுதி செய்யப்பட்டிருக்கு. சர்வஸ்ய பிரபுவும் ஈசானம் சர்வஸ்ய சரணம் பிரகோத். அந்த பரமபுருஷ பகவானான பரமாத்மாவே எல்லா உயிர்களின் பிரபு. எல்லா உயிர்வாளிகளுக்கும் இறுதியான புகலிடம் அவரேதான். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் எப்போதும் வேறுபட்டவர்கள் என்ற உண்மையை இதனால யாராலும் மறுக்க முடியாது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.